ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் 12 வரைக்கும். முதல் நாள் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை, பூர நட்சத்திரம். நமக்கு 4ஆம் இடத்துல சிம்ம ராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பூரத்தில் போகிறார். இந்த பூரத்துக்கு அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் லாபஸ்தானத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். தொழில் பலம், விருப்பமான காரியங்கள் வெற்றி பெறுதல் மற்றும் உறவுகள் சார்ந்த நன்மைகள், ஒரு ஆடை ஆடம்பர அணிகலன் சேர்க்கைகள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. லக்ஸுரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். என்டர்டெயின்மெண்ட்டு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:38 உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது, 3 பாதம் கன்னி ராசியில் இருக்குது. கன்னி ராசிக்கு மதியம் 1:46 சந்திரன் மாறிடுவார். இன்றைய பலனை தரக்கூடிய சூரியன் கும்பத்தில் நமக்கு 10ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் மற்றும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாயும் 10லேயே தான் இருக்கார், ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் தொழில் பலம் மிக்க நாள். ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, அரசு வகையில் வேலை பார்க்குறவங்க மற்றும் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்க, அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ராகு, செவ்வாய், சூரியன் இந்த மூன்றும் சேர்க்கை பலனை தருகிறது. மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8:17 முதல் அஸ்த நட்சத்திரம், 5ஆம் வீட்டில் சந்திரன். கோயில் வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு, மெட்டீரியல் சார்ந்த பெனிஃபிட்ஸை விட எமோஷனல் சார்ந்த பெனிஃபிட்ஸ் அதிகம். குழந்தைகள், திருமண வாழ்க்கை, கலை சார்ந்த படைப்புகளில் நமக்கு ஈடுபாடுகள் மற்றும் அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சில பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, வேலையிலிருந்து லீவ் போடுறது, இதுக்கெல்லாம் கூட சாதகமாக இருக்கும். மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:29 முதல் சித்திரை நட்சத்திரம், 2 பாதம் கன்னி ராசி, 2 பாதம் துலாம் ராசி. இரவு 10:18 மேலே தான் துலா ராசிக்கு சந்திரன் மாறுகிறார். இப்போ இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் கிரகம் ராகு நட்சத்திரம் மற்றும் குரு உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு தொழில் பலம் மிக்க நாளாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். செவ்வாய் கூட சுக்கிரன், அதாவது செவ்வாய் கூட ராகு சேர்கிறார். அப்போ அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் நண்பகல் 11:15 முதல் சுவாதி நட்சத்திரம், 6ஆம் வீடான துலா ராசியில் சந்திரன் போகிறாரு. சுவாதி அப்படின்றது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு சதை நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கார். இது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மிக சிறப்பை தருகிறது. செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல பூமி ஆதாயம், விவசாயம், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு, அனைத்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குமே டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். காவல்துறை, டீச்சிங் ஒர்க்கு இதில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் மதியம் 1:31 முடிஞ்சு அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. விசாகத்துக்கு அதிபதியான குரு 2ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய அந்தரத்திலையும் இருக்கின்றபடினால இன்னைக்கு நமக்கு தனலாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்ப வகையிலையும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் கம்யூனிகேஷன், ஐடி லைன் தொழில்கள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விசாக நட்சத்திரம் மாலை 4:10 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம், நமக்கு 7ஆம் வீடான விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சனியே இருக்கார். சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். இப்போ சுக்கிரன் சனி சேர்க்கை பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் சனி நட்சத்திரம், சனியும் சனி நட்சத்திரம், சந்திரனும் சனி நட்சத்திரம். அப்போ இதெல்லாம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படின்றது
பொதுஜன தொடர்புள்ள அனைத்து விதமான தொழில்கள், பேங்கிங் மற்றும் கான்ட்ராக்டு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கும். அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் நன்மை தரும். மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இதே அனுஷ நட்சத்திரம் இரவு 7:04 மணிக்கு தான் முடிவடைகிறது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:59 வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம், அதாவது புதனுடைய நட்சத்திரம். புதன் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள் சேர்க்கை பலனை தருகிறார்கள். அதில் தனலாபங்கள், தொழில் சார்ந்த நடவடிக்கைகள், பைப்பிங் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்கள், கருவிகள் தயாரிப்பது எல்லாம் நல்லா இருக்கும். செவ்வாய் புதன் அப்படின்றது இப்போ லாயர் இருக்கிறவங்க, சட்டத்துறையில் இருக்கவங்க மற்றும் மிகப்பெரிய லாஜிஸ்டிக் நடத்தி பொருள்கள் அதிகப்படியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகிறது, இது சம்மந்தப்பட்ட தொழில் பிரம்மாண்டமாக நடக்கக்கூடியது. இப்போ ஒரு கண்டெய்னரில் போகிறது, ஷிப்மெண்ட்டில் போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. மார்ச் 12ஆம் தேதி வியாழக்கிழமை மூல நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். இப்போ தான் நமக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் போகிறார். இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். கேது 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த 4, 8 கிரகங்கள் இருக்கிறது கொஞ்சம் மைனஸாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் புது காரியங்கள் செய்யக்கூடாது. ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், ஆகாரத்தில் கவனமாக இருக்கணும் மற்றும் உறவுகளில் தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடாது. நாம் ஒரு பிடிவாத குணத்தை வச்சுக்கிட்டு பேசிகிட்டே இருந்தோம்னா உறவு ரீதியாக அது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். 8ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் ஒரு அவமானப்படுறது, ஒரு குற்ற உணர்வை அனுபவிக்கிறது மற்றும் நமக்கு அசால்ட்டாக இருந்ததுன்னா உடல் உபாதைகளையோ அல்லது பொருள் இழப்புகளையோ சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்களை கூட இங்கே ஏற்படுத்தும். அப்போ நமக்கு ஆரம்ப நாள் அப்படின்றது எடுக்கும் பொழுது நம்முடைய ராசிக்கு நம்முடைய அமைப்பில் ஒரு நட்சத்திரமாக மாறி வருது. அப்போ அதில் நம்ம பூர நட்சத்திரத்தில் தொடங்கி மூல நட்சத்திரத்தில் முடிவடைகிறது. அதுக்கு அடுத்த நாள் பூராடமாக மாறிடும். அப்போ இந்த 4ஆம் இடத்துல சந்திரனும் 8ஆம் இடத்துல சந்திரனுக்கும் இடையில சந்திரன் 4 ராசிகள் மாறி வர்றார். இந்த வழியாக மாறும்போது நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தொடர்புகள் 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஒரு தனலாபங்களை கொடுக்கக்கூடிய வகையில் வேலை செய்யுது. உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறதா இருக்கட்டும், அனைத்து விதமான வகையிலையும் பொருளாதார அபிவிருத்தியை தரக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைந்திருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.